நைட்டு பார்த்தீங்கன்னா, ஆதிரை, ஆரோரா அண்ட் கனி 3 பேருமே சாண்ட்ராவ பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. வெளிய போனாலும் சாண்ட்ரா, உள்ள வந்தாலும் சாண்ட்ரா அப்படித்தானே. ஸோ ஆதிரை சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த கானா வினோத் கலாய்ச்சிருப்பார் இல்லையா? 3 பேர வந்து அனுப்பிச்சு விட்டு, அடுத்து நீ தான் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, திவ்யா இருக்கா அவ பேக்கப் பண்ணி வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆதிரைக்கு வந்து கோவம் வந்துருச்சாம். திவ்யாவ சொல்லும்போது எனக்கு அப்படியே டிவிய தூக்கி உடைக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாரு நீ ஃபர்ஸ்ட்டு? உனக்கு எதுக்கு கோவம் வருது? நீ என்ன திவ்யாவ குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்க? ஸோ நீ பண்ண கேவலமான விஷயங்கள்லாம் இன்னும் ஃபுட்டேஜ் இருக்கு. ஒருத்தனை வெளியே ஒரு லவ்வரை வச்சுட்டு வந்துட்டு உள்ள ஒரு லவ் பண்ணுற மாதிரி ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ பண்ண கேவலமான விஷயங்கள்லாம், நீ பேசின டபுள் மீனிங்கு எல்லாமே இன்னும் இருக்குது. அதனால தான் மிதித்து துரத்தி விட்டானுங்க வெளியே. திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்து அதுலேயும் வந்து உருப்படியாக உன்னால் உள்ளே ஸ்டே பண்ண முடியல, அதுலேயும் அடித்து துரத்தி விட்டானுங்க. பக்கத்தில் உள்ள ஆர்ஆரா இருக்குது பாரு, அதை கூட உன்னால் பீட் பண்ணி ஸ்டே பண்ண முடியல. நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க, நீலாம் 98 டேஸ் இருந்துருந்துச்சுக்கோ, உன்னெல்லாம் கேவலமாக கழுவி ஊற்றிருப்பானுங்க. அந்தமான விஷயங்களை நீ பண்ணியிருப்ப. பிக் பாஸை கூட மதிக்கிறது கிடையாது, விஜய் சேதுபதியை மதிக்கிறது கிடையாது, என்னமோ படையப்பா நீலாம்பரி மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். யார் நீ ஃபஸ்ட்டு? நாய், பானங்கட்ட நாயே, உனக்கு வந்து சாண்ட்ரா பற்றி பேசுகிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க மேலே உள்ள அலிகேஷன்ஸ் என்ன? நடிக்கிறாங்க, அழுகுறாங்க, ஓரமாக போய் உட்குறாங்க, பின்னாடி யாராவது பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ யாரை பற்றி பேசாமல் இருக்காங்க இந்த வீட்டில் சொல்லு? எல்லாருமே எல்லாரை பற்றியும் தப்பாகவும் பேசியிருக்காங்க, எல்லாரை பற்றியும் நல்லதும் பேசியிருக்காங்க, எல்லாருமே ஃபேக்காகவும் இருந்திருக்காங்க, எல்லாருமே ரியலாகவும் இருந்திருக்காங்க.